கிருஷ்ணவேணி விச்சு கிட்ட சொல்றாங்க, நீங்க நரபராதின்னு நிறுவனம் ஆறத நாங்க எங்க கண்ணால பாக்கணுங்க. எங்களை வராதீங்கன்னு தடுக்காதீங்க. பார்வதி சொல்றாங்க, மாமா டைம் ஆகிட்டு இருக்கு, கிளம்பலாமா? பாட்டி கண்ணங்கிட்ட கேக்குறாங்க, பல்லவி எங்கடா? பாட்டி, பல்லவி ரூம்ல தான் இருக்கா. பல்லவி அப்படின்னு கூப்பிடுறாரு கண்ணன். பல்லவி நான் வர்றேன்னு சொல்றாங்க. கிருஷ்ணவேணி கேக்குறாங்க பல்லவி கிட்ட, நாங்க கோர்ட்டுக்கு போறோம், நீ வர்றியாமா? பல்லவி சொல்றாங்க, நான் வரலாத்த, நீங்க போயிட்டு வாங்க. கண்ணன் சொல்றாரு, அப்பா கேஸ ஜெயிக்க போறாங்க, அத பாக்குறதுக்கு உனக்கு ஆசையா இல்லையா பல்லவி? எல்லாரும் போறோம் கோர்ட்டுக்கு, நீ வீட்ல இருந்து என்ன பண்ண போற? வா எங்க கூட. பல்லவி சொல்றாங்க, நான் நைட்டு முழுக்க தூங்கவே இல்லைங்க, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, நீங்க போயிட்டு வந்துருங்க. பல்லவி, நீ டேப்லெட் போட்டு கிளம்பி வா, அதெல்லாம் கரெக்டா வந்துரும். விச்சு சொல்றாரு கண்ணங்கிட்ட, பல்லவி தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாள்ல, எதுக்குப்பா டிஸ்டர்ப் பண்ற? பல்லவி, நீ ரெஸ்ட் எடுமா. சரிங்க மாமான்னு பல்லவி சொல்றாங்க. ஆல் த பெஸ்ட் மாமா, கண்டிப்பா இந்த கேஸ்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. தேங்க்யூமா. சரிம்மா பல்லவி, வர்றோம், எல்லாரும் வாங்க போலாம். வீட்டுல இருக்க எல்லாரும் விச்சு பின்னாடி போறாங்க. பல்லவி சிரிக்கிறாங்க, மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, கேஸ்ல தோத்துட்டு ஜெயில பார்த்துட்டு தான் எல்லாரும் திரும்பி வர போறீங்க. சக்கரவர்த்தி அவங்களோட பார்ட்டியோட பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துல விஸ்வநாதனை கைது செஞ்சு கூட்டிட்டு போறாங்க. மீடியாவுக்கு சொல்லிட்டீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு நாங்க சொல்லாம இருப்போமான்னு சொல்றாங்க அந்த எதிர்பார்ட்டி. எல்லாரும் விஸ்வநாதனை பார்த்து சிரிக்கிறாங்க. சார், விஸ்வநாதன் கையில விலங்க மாட்டணும் போலீஸ், பின்னாடியே அவங்க குடும்பம் தலையில அடிச்சுக்கிட்டு அழுகணும் சார், அத நான் பார்க்கணும்னு சக்கரவர்த்தி சொல்றாரு. செந்தூர் கார்மெண்ட்ஸ் விஸ்வநாதன் கைதுன்னு டிவி பேப்பரு எல்லா இடத்துலயும் விளம்பரம் வரணும் சார், அப்பதான் சார் என் மனசு சந்தோஷமா இருக்கும். இப்படியே அந்த ஆளு அவமானத்துல கூனி குறுகி நிக்கணும் சார். அதுக்குத்தானே சக்கரவர்த்தி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நம்ம நினைக்கிறது தான் கண்டிப்பா நடக்கும். இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.